வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில அதாவது ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் ஒருத்தர வந்து ஏமாத்தி, அவங்க தப்பிக்கணும், அவங்க வந்து படத்த வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பையனையும் வச்சுக்கிட்டு. அதாவது இதெல்லாம் வந்து நம்பி நம்ம ஜட்ஜ் ஐயாவும் வந்து நம்ம ரோஹிணி பக்கம் நின்றாரு பார்க்கணும். மாசம் ரூ. 25,000 அவங்க எக்ஸ்பென்ஸ் குடுக்கணும். அவங்க தேவையான திங்ஸ்லாம் வாங்கி குடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. 6 மாசத்துக்கு தள்ளி வைக்கணும்னு வேற சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம நம்ம மனோஜும், விஜய் ஆண்டியும் வந்து அப்படியே வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற மாரியே வெளியில போறாங்க. போகையில வந்து நம்ம ரோஹிணி வந்து அவங்கள டீஸ் பண்ணிட்டே போறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் நம்ம முத்துவும், மீனாவும் அவங்களுடைய இது ஒண்ணு ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, "இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு பாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல விஜயா மேல. நீ ஒரு வாட்டி வக்கீல ஃபோன் பண்ணி கேளுங்கிறாப்புல." வக்கீலுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோட விட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியும் வந்து நம்ம ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, ரவி மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கு வந்துர்றாங்க. எல்லாருக்குமே வந்து சந்தோஷம். இனிமேல் வந்து இதே போல இருக்கும். எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாரி வந்து எல்லாரும் வந்து ஹேப்பியா வந்து ஃபீல் பண்றாங்க. நீங்க ஆன்டி நீங்க முன்னாடி கொடுங்க நான் இங்க இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா வேற நம்ம மனோஜ் வழக்கம் போல வந்து ரிங்க காணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "டேய் எங்க வச்ச தேடு" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நான் நைட்லாம் வச்சிருந்தேன். ஆனா ரிங்கெல்லாம் காணோம் அப்படின்ட்டு அத ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.